சொன்னார். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் திருச்சி விமான நிலையம் போகிறான். நாங்கள் அப்போ அந்த நேரம் 10 பேர் 20 பேர் சேர்த்து போடாங்க. என்னங்க எப்படிங்கன்னா பதில் சொல்லாமல் ஓடிவிட்டார். இன்னைக்கு வரைக்கும் எதுக்கும் அவர் பதில் சொல்ல மாட்டேன்றார். கர்நாடகாவுக்கு அந்த காவிரி நீரை வாங்கி வருவேன், அதுக்காக போய் அந்த மாநில முதலமைச்சரை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு இவர் கேட்டார். 3ஆம் தேதி வாங்க அவங்க கூப்பிட்டாங்க. அப்புறம் இப்போ ஒரே அந்த ஊரில் இருக்கிறவங்க சண்டை, எப்படி நீ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கலவரம் நடந்து இப்போ வராதரான்ட்டாங்க, உள்ள நுழையாத பெங்களூர். ஆக அவர் எதை பற்றியும் வாயை திறக்கிறதே இல்லை. வாயை திறந்தா என்ன நடக்குன்னா தப்பு தப்பாக பேசுகிறார். ஒரு கதை சொல்லுவாங்க கிராமப்புறத்தில். ஒரு கஷ்டப்பட்டு ஒரு அப்பா அம்மா ஒரு பிள்ளைய பெற்றாங்க. அது பிறக்கும்போது வாய் பேச முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தவம் இருந்து ஒரு 5-6 வருஷம் பொறுத்து அது பேச வாய்ப்பு வந்தது. பேசும்போது அது கேட்டுது அவன் அப்பா அம்மாவை பார்த்து, இதுக்கு இது பேசாமையே இருந்திருக்கலாமேன்னு கிராமத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் பேசினார்னா பழத்தூரில் கொத்து பரோட்டா போட்டேன்னு பேசுகிறாரு. அவர் பாட்டில் என்ன பாடுவார்? தொட்டை பெட்ட ரோட்டில் முட்டை பரோட்டா பாடி இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய்னு ஒன்று போடுவாங்க. அப்போ அது மாதிரிலாம் சினிமாவுக்கு அதெல்லாம் சரியாக வரும். அதெல்லாம் நகைச்சுவையாக ரசிக்கலாம், போகலாம், வரலாம். 100 பேர் அடிப்பாங்க, 10 பேர்கிட்ட சண்டை போடுவாங்க, அதெல்லாம் நடக்குது. ஆனால் அவர் தேர்தல் நேரத்தில் சொன்னார், வரிசையாக சொன்னார், ஆண்டுக்கு 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்னார். இப்போ சொல்லுங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க? அது கூட சிலிண்டர் கொடுக்குறேன்றானே இடையில பேசுறேன்னு நினைக்காதீங்க. அது கூட நம்ம வருவோன்ற இதில் அவர் அதை அறிவிக்கல. ஒரு நம்பிக்கை, ஏமாற்றம். அதான் நானும் அதான் சொல்ல. நாங்கள் யாரையும் உங்களை குறை சொல்றதுக்காக நாங்கள் வரல. அப்போதான் நடந்து போச்சு. அது என்ன நடக்கும் போது பார்ப்போம். 5ஆம் தேதி பட்ஜெட் வருது, அதில் அவர் என்ன சொல்ல போறான்னு பார்ப்போம். இதை விட்டு அதோட அடுத்த வருஷம் தான், 27ஆம் வருஷம் தான். ஆக 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்னார். 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர். அந்த நேரம் சண்டை நடக்குது, ரஷ்யா உக்ரைன். சிலிண்டர் தட்டுப்பாடு வேற, விலைவாசி வேற ஏறுது. இந்த மாதிரி புண்ணியமா சிலிண்டர் கொடுக்குறேன்றானே, சரி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சைலண்டாக தானே போட போகிறோம், யாருக்கு தெரியும் போகுது ஒரு எண்ணம். இவங்க 2 பேரும் திமுககாரங்களும் அதிமுககாரங்களும் 2000 ரூபாய் கொடுக்குறேன்றாங்க. விஜய் 2500 ரூபா சொல்கிறாரு. அது ஒன்று. நம்மக்கிட்ட கிடைக்காதவங்க இருக்கிறாங்க பாருங்க. இந்த 1000 ரூபாய் வராதவங்க யாருன்னா இருக்கிறீங்களா இங்கே? ஆசானா அவருக்கு வரல. அவங்க இவராவது சூரியனுக்கு போட்டுவார், அவங்க வீட்டுக்காரமா கண்டிப்பாக போட்டுருக்க. அது தப்புன்னு சொல்ல நான் பார்ப்போம். இது நாங்கள் உங்கள் கட்சியிலே இருக்கிறோம், எங்களுக்கே கூட கொடுக்கல. யாரோ அந்தம்மா எதிர்த்துக்காரம்மா ஏடிஎம்கே அவங்களுக்கு 5000 ரூபாய் வேறு வந்துச்சு அந்த நேரம், பிப்ரவரி மாதம் எலெக்ஷனுக்கு முதல் மாதம். அந்த மாதிரி கோபம் விஜய் மேலே ஒரு கவர்ச்சி, அவர் ஏதோ சொன்ன வாக்குறுதிகள் மீது கவர்ச்சி. அதில் நம்ம தம்பிமார்கள் இளைய தலைமுறையில் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி அவர்